ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர சங்கரா जय जय शंकरा हर हर शंकरा जय जय शंकरा हर हर शंकरा जय जय शंकरा हर शंकरा जय जय शंकरा गुरुभ्यो नमः नमस्ते सुब्रह्मण्यं कांची पीठं सुरभिदेवनावेशं कांचीं जगतं नमस्ते अपारकर्ण सिंधु ज्ञानं शांतिरूपिणं श्री चंद्रशेखर गुरु प्रणवामदनं कलियुग देवा कांचीमणि यूट्यूब चैनल प्रत्येक मन महापरिवार பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் மழை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் இதுக்கு தலைப்பு இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு நதியில தேகம் சுத்தமாச்சு இப்போ மனசே சுத்தமாயிடுத்து நதியில தேகம் சுத்தமாச்சு இப்போ மனசே சுத்தமாயிடுத்து ஸ்ரீ பத்மநாபாச்சார் அப்படிங்கிறவர் சிறுகமணி பத்மநாபாச்சார் அதுதான் ஒரு சொந்த ஊர் அது வந்து மாத்வ வேத பண்டித மாத்வ இதில் சேர்ந்தவர் கல்கட்டாவில் இருக்கக்கூடிய வேத பாடசாலையை காஞ்சிபுரத்தோடது வேதம் கற்றுக் கொடுத்து இருந்தார் இவருக்கு 2 பிள்ளைகள் உண்டு இது வந்து 1969 அதில் நடந்தது இந்த அனுபவம் இவருடைய தன்னோட பொண்டாட்டி முதல் பிள்ளை தெரியல 2வது பிள்ளையோட கிளம்பி அவரோட 2வது பிள்ளை பேர் பரசுராமாச்சார் அவரோட சேர்ந்து கல்கட்டாலேருந்து கிளம்பி திடீர்னு யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லிக்கல அந்த சாவியை வேத பாடசாலை இவர் தான் நடத்தியிருந்தார் திடீர்னு அதை பூட்டி அதை யாராவது ஒருத்தர்கிட்ட அங்கே கொடுத்துட்டுன்னு எங்கேயாவது அப்படி சொல்லிட்டு வந்துட்டு இருப்பாரா இருக்கும் அதை ஏதோ பண்ணிட்டு இருக்காரு அந்த விஷயத்த அவர் சொல்லலை ஆனால் திடீர்னு சொல்லிக்காம யார்கிட்டையும் சொல்லாம தான் கிளம்பி இவர் வந்திருக்காரு இப்போ இவர் வந்து ட்ரெயினில் வந்தார் வந்து பொண்டாட்டி வந்து கர்ப்பிணியாக இருக்கா இப்போது நடுவில் வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஜேர்னி எடுத்துட்டு கிருஷ்ணவேணி அந்த ஆற்று பக்கத்தில் ஒரு ஸ்டேஷன் இருக்கு கூட ரயில்வே ஸ்டேஷன் அங்கே இறங்கிட்டு இவர் வந்து தானாக வந்து தான் வந்து இது பண்ணுவார் வாழையை சமையல்லாம் பண்ணி சாப்பிட்டுப்பா வாழையை அந்த மாதிரி அதனால் இதெல்லாம் இது பண்ணிட்டு நம்ம வந்து முடிஞ்சால் அங்கே எங்கே பிரிவா எங்கேயோ அங்கே இருக்கா அப்படின்னு தெரியும் கேம்பில் மகாபிரிவாட தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம விஜயவாடாவுக்கு போய் நம்ம அங்கேருந்து ட்ரெயினை பிடிச்சி நம்ம திருப்பி சென்னை போயிடலாம் அப்படின்னு வந்திருக்கார் இப்போ வந்து கிருஷ்ணா நதி இருக்குது அங்கே அதில் வந்து அதை தாண்டி வந்து ஒரு சங்கர மடம் இருக்குது இது வந்து விஜயவாடா பக்கம் இருக்குது இவள் வந்து கிருஷ்ணவேணி நதியில் இவள் குளிச்சா இவள் வந்து ஸ்நானம் பண்ணிட்டு இப்போ கிளம்பி என்ன பண்ணால் இப்போ சுயம்பாகம் அவள் எல்லாம் அதுக்கான சமையல் இதெல்லாம் வேலையை பண்ணிப்பாள் இவாளே இந்த இதை பண்ணி நெருப்பு இதெல்லாம் இது பண்ணி இவாளே மடியாக பண்ணிப்பா அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டா எடுத்துட்டாவா 3 மணி ஆச்சு விஜயவாடாலேருந்து கிளம்பி சென்னை போகிற ட்ரெயினை அவள் வந்து பிடிக்கணும் இப்போ என்ன பண்ணால் அதுக்கு முன்னாடி இருக்குது இன்னும் டைம் இருக்குது வாளுக்கு வந்து அந்த பிரிட்ஜ் ஒன்று இருக்குது இந்த பிரிட்ஜை தாண்டினா பார்த்தா அங்கே மகாபிரியா வந்து கிருஷ்ணா நதியில் இவா கிருஷ்ணவேணி நதியில் குளிச்சிருக்காங்க இவா வந்து பத்மநாபாச்சார் இப்போ வந்து கிருஷ்ணா நதியில் பார்த்தா மகாபிரியா வந்து ஸ்நானம் பண்ணிட்டு இருக்காரு இவா தூரத்துலேருந்து அங்கே தெரியுது வா பிரிட்ஜு கிட்டே இருக்கா அங்கேருந்து அங்கே தெரியுது அங்கே யானைகள்லாம் அங்கெல்லாம் இருக்குது இவருக்கு வந்து மகாபிரிவா நிச்சயம் தரிசனம் பண்ணிட்டு போனோன்னு அது வரைக்கும் கொஞ்சம் டவுட்டில் இருந்தால் இப்போ பண்ணணும்னு மனசில் தோணிடுது பரமேஸ்வரன் கொடுக்குற புத்தி இல்லையா தோணிடுது அதனால் அது மடம் எங்கே இருக்குன்னு அவருக்கு தெரியும் கிளம்பி இவர் போகிறதுக்கும் மகாபிரிவா வர்றதுக்கும் கரெக்டாக இருந்தது போனால் பத்மநாபாச்சாரியார் வந்து பத்மநாபாச்சார் போனார் இவர் கிளம்பியக்க போன உடனே பெரியவா வந்து எதுவுமே சொல்ல வேணாம் பெரியவா வந்து கையிலேருந்து ஒரு 2 புஷ்பத்தை எடுத்து கையில் எதிர்க்க வச்சுருக்கார் அவர் சொன்னார் பகவான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 2 புஷ்பங்கள் தந்திருக்கார் பெரியவா சொன்னார் ஒரு தத்துவம் மாதிரி இது ஒன்று துக்கம் இன்னொன்று சந்தோஷம் அந்த 2மே நம்மளோடது கிடையாது இது 2மே பகவான் காலடியில் நம்ம சமர்ப்பணம் பண்ணணும் அவ்வளோதான் நம்ம வேலை அப்படின்னாரு
அப்போ வந்து அந்த பத்மநாபாச்சார் வந்து ஓன எழுதார், கதறி எழுதார். அப்போது அவர் சொன்னார், கிருஷ்ணவேணி நதியில் நான் ஸ்நானம் பண்ணபோது என்னோட தேகம் மட்டும்தான் சுத்தமாச்சு, ஆனால் இப்போ என்னோடய மனசே சுத்தமாகிடுது அப்படின்னாரு. பெரியவா வந்து பத்மநாபாச்சாருக்கு அனுகிரகம் பண்ணி கையால் அவளை அனுப்பிச்சி விட்டுட்டு போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நிறைய நடந்திருக்கு, அது அப்புறம் பார்க்கலாம். அவருக்கு வந்து இப்படி அனுப்பிச்சிருக்காரு. இது என்னதுன்னா, மகாபெரிவா கிட்ட விஷயம் எதுவுமே சொல்லலை, ஆனால் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்குன்னா, பத்மநாபாச்சாரோட மூத்த பிள்ளை வந்து ஒரு 13 நாள் முன்னாடி, இன்றைக்கி 14வது நாள், 13வது நாள், இன்றைக்கி 14 ஆயிடுது, 13 நாளைக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா, கல்கட்டாவில் இருக்க அந்த ட்ராம் பஸ் அப்படின்னு ட்ராம், அதில் மோதி, அவர் மேலே மோதி இவருடைய மூத்த பிள்ளை உயிர் போயிடுத்து. ஆன் த ஸ்பாட் அவர் உயிர் போயிடுத்து. அப்போ வந்து இவருக்கு மனசே உடஞ்சி போயிடுது. நம்ம இந்த மாதிரி நம்மளோட பிள்ளை நம்ம விட்டுட்டு போயாச்சு, நம்ம இனிமேல் என்ன இருக்குது நம்மளுக்கு வாழ்க்கையில் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், வேதம் கற்றுக் கொடுக்குறத நிறுத்திட்டு அதோட அந்த 13 நாள் துக்கம் அது முடிஞ்சு சுபம் வந்தவொடனே அவரை பார்த்தார். அது வரைக்கும் கிளாஸ் எதுவும் வச்சுக்கல, வேத பாடசாலையெல்லாம் மூடிட்டார். விட்டு அதுக்கப்புறம் பூட்டிட்டு அதை ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்கார். நான் எங்கே கிளம்புறேன், யார் என்ன எதுக்குன்றது எங்கேயும் நீங்கள் சொல்ல வேண்டாம், யாராவது வந்து கேட்டால் அவளுக்கு முக்கியமாக மடத்துலேருந்து வந்து கேட்டால் அதை கொடுங்க, நான் எதுவும் அவளுக்கு தகவலும் கொடுக்கல, இதை வச்சுக்கோங்கன்ட்டு யாரோ ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்காரு. இவருக்கு ரொம்ப நம்பிக்கையானவர், அவர் வெளியில் யார்கிட்டையும் சொல்ல மாட்டார். ஏன்னா இவருக்கு இந்த மாதிரி ஒன்று சோகம் நடந்திருக்குன்றதை வெளியில் எங்கேயுமே தெரியாத மாதிரி தான் எல்லாமே நடத்தி வச்சுருக்கார். வெளியில் எதுவும் பிரபகண்டாவே பண்ணிக்கல. அவர் பிள்ளை போயிருக்காருன்றதை எப்படியோ தெரியாத மாதிரியே தான் நடந்திருக்கு, யாருக்கும் தெரியல அது. ஆனால் பரமேஸ்வரனுக்கு தெரியாமல் இருக்காது அப்படிங்கிறத காமிக்கிறது. அதனால் அவள் 2 பேருக்குள்ளே தான் அது தெரியும். இவர் அழுதுருக்காரு, ஆனால் பெரியவாளுக்கு தெரியும் இவருடைய மூத்த பிள்ளையை பறி கொடுத்துட்டு வந்திருக்காரு. அதனால் நதியில் தேகம் சுத்தமாக எடுத்து இப்போ மனசே எனக்கு சுத்தமாக எடுத்து அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு பத்மநாபாச்சார். அதனால் துக்கம் சந்தோஷம் எல்லாமே வரும், அது நம்மளோடது கிடையாது, அது பகவான் கொடுத்தது, பகவான்கிட்டே நீ சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு தத்துவத்தை பெரியவா சொல்லியிருக்கார். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிவ பாதமேச்சரம் மகாபிரிவ பாதமேச்சரம்.